அடுத்த வாரம் சிறப்பான தரமான சம்பவம் இருக்குது போலயே. ஸோ வெல்கம் டு மணி நியூஸ் கைஸ். வந்து வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் வாங்கினா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அந்த கன்வேயர் பெல்ட் டாஸ்கில் யார் ஜெயிச்சான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோ டீம்ன்றது ஜெயிச்சிருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம ஜாக்லின், ரயான் அண்ட் ரஞ்சித் அவர்கள் அவங்க டீம் ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயிச்சு நம்ம ரயான் அவர்களுக்கு வந்துட்டு என்எஃப்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது டிசர்வ்டாக இல்லையான்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ண சொன்னதுக்கு வந்துட்டு யாரெல்லாம் பெஸ்ட் பெர்ஃபார்மராக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்வியஸாக நம்ம வந்துருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த வாரம் யார் நல்லா பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இந்த பிங்க் டீமில் எடுத்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக பவித்ரா அவர்கள் ஷி கேவ் ஆல் த எஃபர்ட்ஸ் டு த கேம். ஸோ கண்டிப்பாக பவித்ரா அவர்களையும் நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் பவித்ரா அவர்களும் பெஸ்ட் பெர்ஃபார்மராக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவித்ரா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மர் இன் திஸ் வீக். ஸோ அப்புறம் வந்துட்டு நம்ம ஜெஃப்ரி அவர்களுமே பெஸ்ட் பெர்ஃபார்மராக சூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஜெஃப்ரியுமே சூப்பராக விளாட்னாரு. திருப்பி மீண்டுமா அப்படின்னு கேட்குறது புரியுது. பட் ஆக்சுவலி இந்த வாரமும் நல்லா பண்ணார். வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், பட் he played தி கேம். ஸோ ஜெஃப்ரி இஸ் ஆல்சோ டிசர்வ் ஃபார் த பெஸ்ட் பெர்ஃபார்மர். ஸோ இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துக்குமரன் அவர்கள். முத்துக்குமரனையும் பெஸ்ட் பெர்ஃபார்மராக சூஸ் பண்ணியிருக்காங்க. முத்துக்குமரனும் கேவ் இஸ் பெஸ்ட்டுங்க. இந்த வாரம் சூப்பராக ஆடினாப்பில். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க, கண்டிப்பாக வந்துட்டு முத்துக்குமரனுக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாதிரி முத்துக்குமரன் அவர்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கிடைத்து விட்டது. ஸோ அஞ்சிதா, ஜாக்லின் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு தரல. இவங்க 3 பேருக்கு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் கேட்குறது புரியுது, பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருப்பா ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மர். ஸோ ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மரில் வந்துட்டு இந்த 3 பேர் இருக்குது மக்களே. இந்த 3 பேரில் யாராவது 2 பேர் ஆகலாம், இல்லை 3 பேர் கூட ஆகலாம். ஆறுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா அவர்கள். ஆப்வியஸ் சாய்ஸ் இஸ் சௌந்தர்யா அவர்கள் பெருசாக ஒன்றுமே பண்ணலை இந்த வீட்டில் இந்த வாரம். முக்கியமாக அது விஜே சொன்ன அந்த மேட்டர்னால ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆகி ரொம்ப இந்த இதுக்கு போயிட்டாங்களான்னு என்னன்னு தெரில. இந்த வாரம் ரொம்ப பெருசாக ஒன்றுமே பண்ணலை. ரொம்ப நெகட்டிவாக போன மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் டவுட் பண்ணிட்டு ராணுவ அவர்கள் வந்துட்டு நடிக்கிறார் அப்படின்ற மாதிரி பேசினது என்ன, ஜாக்லின் அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசினது என்ன. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ சௌந்தர்யா அவர்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மராக இருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராணுவ அவர்களும் இருக்கலாம். ஏன்னா ராணுவ அவர்களுக்கு கை இதானதுலேருந்து எதுவுமே பண்ணலை இல்லையா, அவர் சும்மா தான் இருந்தார். ஸோ ராணுவ அவர்களாக கூட இருக்கலாம். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம அருண் அவர்களாக கூட இருக்கலாம். அருண் அவர்களுமே பெருசாக ஒன்றும் பண்ணல இல்லையா. ஸோ இவங்க 3 பேரில் 2 பேர் இருக்கலாம், வேறு 3 பேர் கூட இருக்கலாம். ஸோ இதுதான் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் மக்களே. ஸோ அப்புறம் வந்துட்டு கேப்டன்சி டாஸ்க் நடந்திருக்கு மக்களே. கேப்டன்சி டாஸ்க் வந்துட்டு நடந்துட்டு இருக்கும்போது நம்ம முத்துக்குமரன், ஜெஃப்ரி, பவித்ரா இவங்க 3 பேர் தானே பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ். ஸோ இவங்களுக்குள்ளே தானே அந்த கேப்டன்சி டாஸ்க் நடக்கும். ஸோ அதில் நடந்ததில் பார்த்திங்கன்னா, நம்ம முத்துக்குமரன் அவர்கள் வந்துட்டு பிக் பாஸ் அவர்கள்கிட்டேருந்து ஒரு ரோஸ்ட் வாங்கியிருக்காரு. ரோஸ்ட் மீன்ஸ் லைக் வந்துட்டு அவர் வந்துட்டு கேமை ஃபேராக எடுத்துகிட்டு போகாமல் வந்துட்டு அங்கே வந்துட்டு விட்டு கொடுக்குற நிலைமைக்கு போயிருக்காரு. விட்டு கொடுத்து லைக் அங்கே வந்துட்டு கிவ் அப் பண்ணுற நிலைமைக்கு போயிருக்காரு. லைக் பவித்ரா ஜனனிக்கு வந்துட்டு விட்டு கொடுக்குற இதுக்கு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அதை ஸ்டாப் பண்ணி ரோஸ்ட் பண்ணியிருக்காப்புல. ஸோ அந்த டைமில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஞாபகம் தான் வந்துச்சு, ஏன்டா முத்துக்குமரன் மட்டும் தான் அவர் வந்துட்டு விட்டு கொடுக்குறாரா, இதே ரஞ்சித் சார் கேப்டன் ஆகும்போதெல்லாம் நம்ம தீபக் அவர்கள் விட்டு கொடுத்தாரு தானே. ஸோ இது ஆப்வியஸ் தான், யாருக்கு அவங்க கேப்டன்சி வேணுமோ அது வந்துட்டு அவங்க விட்டு கொடுக்குறது தான். ஸோ அங்கே வந்துட்டு அவர் ஃபேராக ஆடலன்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் அவர்கள் அங்கே ஒரு கண்டிச்சிருக்காரு போல். ஸோ இதெல்லாம் நம்ம ஃப்ரைடே இன்னைக்கு ஹேப்பனிங்ஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம பவித்ரா அவர்களை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக நம்ம முத்துக்குமரன் அது பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. பிக் பாஸ் அதை பற்றி கண்டிச்சிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.